வருஷம் நியூ இயர் வரும்போது 12 மாசங்கள் புதுசா பிறக்கிறதா நம்ம நம்புறோம். ஆனா இந்த 12 மாசங்களுக்கு எப்படி இந்த பெயர்கள் கிடைச்சிச்சுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஐ எம் விக்கி, இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டாஸ். 12 மாசங்களுக்கு ரோமன்ஸ் தான் இந்த பெயரெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ வர ரோமன்ஸ் கிரியேட் பண்ண கேலண்டரை தான் நம்ம வேர்ல்டு ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜான்வரி, ஜானஸ்ன்ற காட் ஆஃப் பிகினிங், அவரோட பேரை தான் ஜான்வரின்னு வச்சிருக்காங்க. இது ஒரு நியூ டோரையும் ஓல்டு டோரையும் கனெக்ட் பண்ற ஒரு காடு தான் அவருன்றனால இந்த மந்த்துக்கு ஜான்வரின்னு பேர் வச்சிருக்காங்க. பிப்ரவரி, ஃபெப்ருவான்ற கிளென்சிங் ஃபெஸ்டிவலை பத்தின ஒரு ஞாபகமாக தான் பிப்ரவரி வச்சிருந்தாங்க. அப்போ பிப்ரவரி தான் லாஸ்ட் மந்த்தா இருந்துச்சு. அதனால தான் லாஸ்ட் மந்த் கிளென்சிங்கான மந்த்தா இருக்கணும்னு இந்த பேர் வச்சிருக்காங்க. மார்ச், மார்ஸ்ன்றவர் காட் ஆஃப் வார்ன்னு சொல்லப்பட்டாரு. அவரோட ஞாபகமாக தான் மார்ச்னு பேர் வச்சாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, வின்டர் சீசன் முடிஞ்ச பிறகு மார்ச்ல தான் ஃபர்ஸ்ட் மிலிட்ரி ட்ரைனிங்லாம் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால அந்த மந்த்துக்கு மார்ச்னு பேர் வச்சிருக்காங்க. ஏப்ரலுக்கு ஏப்பரின்ற டேர்ம்ல இருந்து தான் ஏப்ரல்னு பேர் வச்சிருக்காங்க. ஏப்பரி அப்படின்னா டு ப்ளூம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரிங்கில் அப்போதான் பூக்கள்லாம் மலர்றதுனால அந்த சீசனுக்கு ஏப்ரல்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து மே, மேயான்ற காடஸை வச்சு தான் மேன்னு வச்சிருக்காங்க. மேயான்ற காடஸ் குரோத்துக்கான காடஸ்னும் அந்த மந்த்ல தான் எல்லாமே செழிப்பா வளரும்னும் அதுக்கு மேன்னு பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூன், ஜூனோன்ற காடஸோட நேமா தான் ஜூன் வச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, ஜூன் மந்த் தான் அந்த டைம்லலாம் மேரேஜஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஜூன்னு வச்சிருக்காங்க.